அப்படி இருந்து அப்போ சினிமாக்குள்ளே போகலான்னு சொல்லி ஆர்வத்தில் ஒரு ப்ரைவேட் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி அப்படியே பங்கஜ் ப்ரொடக்ஷனில் ஒரு கான்டாக்ட் கிடச்சி உள்ளே போனேன். உள்ளே போய் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜாயின் பண்ணேன். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து முரளி சார்கிட்ட கதை சொன்னேன். முரளி சார்கிட்ட கதை சொல்லி, முரளி சார் அந்த டைமில் வந்து பூந்தோட்டம் நம்ம கலைஞர் படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, அங்கே போய் கதை சொல்கிறேன். கதை சொல்லி அவர் பிடிச்சிக்கிச்சு. அப்போ ஒரு சம்பளம் வந்து 40 லட்ச ரூபா. நான் ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஃபினான்சியர் ரெடி பண்ணி கொண்டு போகும்போது அவர் என்னென்னா, அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு தேசிய கீதம்னு ஒரு படம் இருந்தது. 2-3 படம் கமிட்மெண்ட் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வரேன்னா எனக்கு 2 வருஷம் டைம் வேணும்னா அட்வான்ஸ் கொடுங்க நினைக்கும்போது, நம்ம கூட்டு போன ப்ரொடியூசர் வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணல. அந்த காலகட்டம் நமக்கு ரொம்ப ஒரு கடினமான காலகட்டம் ஆச்சு. அப்போ வந்து பாண்டி பஜார் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கிளி ஜோசியர் உட்கார்ந்து அவர்கிட்ட போய் ஜோசியம் பார்க்கலான்னு சொல்லிட்டு கஷ்டம் வரும்போதே நம்ம நமக்கு அப்பதானே வந்து சாமி கடவுள் நம்பிக்கை வரும். ஜோசியக்காரன் போய் ஜோசியம் பார்க்குறேன் சொல்லிட்டு அவனுக்கு வந்து 7 லட்சம் ஆரம்பிட்டான். அப்ப இது வரைக்கும் ஆரம்பிக்கலையா? இப்பதான் ஆரம்பம் அவனுக்கு. இனி வந்து நீ வந்து பிச்சை எடுக்கிற நிலைமை கூட போகலாம் அப்படின்றான்.